ஹாய் எவர்கிரீன் டைம் வெல்கம் பேக். நம்ம இந்த சீரீஸில் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் எப்படி கோல் செட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். செகண்ட் பார்ட்டில் அந்த கோலுக்கு எப்படி நம்ம ஹேபிட் செட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போ இந்த வீடியோவில் இந்த தேர்ட் பார்ட்டில் நம்ம வந்து எப்படி மோட்டிவேட்டடாக இருக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம பிரெயின் சிம்பிள் லாஜிக்கில் ஒர்க் ஆகுதுங்க. நம்ம வந்து எஃபர்ட் போட்டு ஹாப்பினஸ்ஸாக இருந்ததுன்னா பரவாயில்ல, இது நல்லா இருக்கே, நம்ம ரிப்பீட் பண்ணலாமே அப்படின்னு நமக்கு பிரெயினுக்கு தோணும். அதுவே நம்ம எஃபர்ட் போட்டு எதுவும் நடக்கலைன்னா, என்னடா இவ்வளோ எஃபர்ட் போட்டோம் எந்த ரிசல்ட்டும் வரலையே அப்படின்னு பிரெயின் நினைக்க தோணும். அதனால நம்ம பிரெயின் கண்டினியூஸா ஹாப்பியா இருக்கிறதுக்காக நமக்கு நாமே நம்ம ரிவார்ட் கொடுத்துக்கணும். மோட்டிவேஷன் மெயின்டைன் பண்ண 2 டைப்ஸ் ஆஃப் ரிவார்ட்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து டெய்லி ரிவார்ட்ஸ், இன்னொன்னு வந்து மைல்ஸ்டோன் ரிவார்ட்ஸ். டெய்லி ரிவார்ட்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நம்ம ஒரு ஹேபிட் முடிச்சுட்டு வந்த உடனே நம்ம வந்து ஹாப்பியாக ஃபீல் ஆகணும். அந்த ஹாப்பினஸ் வந்தால் தான் அந்த ஹேபிட்டை வந்து நம்ம தொடர்ந்து பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து வாக் போகணுன்றத ஒரு ஹேபிட்டாக வச்சோம் அப்படின்னா, வாக் போயிட்டு வந்தோடனே ஒரு ஸ்பெஷலான மசாலா டீ உங்களுக்கு அது பிடிக்கும்னா அந்த மாதிரி பண்ணலாம். ஸ்பெஷலான மசாலா டீ குடிக்கிற மாதிரி. இல்லை ஒரு 10 மினிட்ஸ் வந்து 10-15 மினிட்ஸ் லவுடாக சாங் வச்சுக்கிட்டு டான்ஸ் ஆட பிடிக்கும்னா அந்த மாதிரி பண்ணலாம். தென் உங்களுக்கு வந்து புக்கு படிக்க பிடிக்கும் அப்படின்னா, வாக்கிங் போயிட்டு வந்தோடனே கொஞ்ச நேரம் புக் படிக்கலாம். உங்கள் ஃபேவரட் டிவி ஷோஸ் பார்க்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை வந்து தினமும் அந்த ஹேபிட் முடித்தோடனே அது பண்ணுற மாதிரி வச்சுக்கணும். இப்போ டெய்லி ஹேபிட் எப்படி இருக்கணும்னா, ஸ்மாலாக இருக்கணும், இமீடியட்டாக பண்ணுற மாதிரி இருக்கணும், தென் ரிப்பீட்டபிளாக இருக்கணும். இதான் வந்து டெய்லி ரிவார்ட்ஸ். டெய்லி ரிவார்ட்ஸ்க்குரிய விஷயங்கள். ஏன் ஸ்மாலாக பண்ணணும்னா, நம்ம வந்து எவ்ரி டைம் நமக்கு வந்து எக்ஸ்பென்சிவாக வாங்க முடியும்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால இது வந்து டெய்லி நமக்கு ரிவார்ட் கொடுத்துக்கணும் இல்லையா? அதனால சிம்பிளாக இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். எக்ஸ்பென்சிவாக இருக்கிறதெல்லாம் வந்து மைல்ஸ்டோனுக்கு தான் செட் ஆகும். மைல்ஸ்டோன் ரிவார்டுக்கு தான் செட் ஆகும். தென் இமிடியேட் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு ஹேபிட் முடிச்சதுக்கு அப்புறமா பண்ணி முடிச்சதுமே நமக்கு ஹாப்பியாக ஃபீல் ஆகணும். அதுதான் வந்து டெய்லி ரிவார்டோட பர்பஸே அதுதான். இப்போ வந்து நம்ம ஹேபிட் முடிச்சுட்டு வந்த பிறகு சரி வீக்கெண்ட் பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்ம விட்டுட்டா, இன்னைக்குலேருந்து வீக்கெண்டுக்குள்ளேயே நமக்கு மோட்டிவேஷன் போயிடும். ஸோ நம்மள நாமே ஹாப்பியாக வச்சுக்கிறதுக்கு இந்த இமிடியேட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து வந்து நான் என்ன சொன்னேன்னா, ரிப்பீட்டபிள் சொன்னேன் இல்லையா? ஸோ நம்ம குடுக்குற அந்த ரிவார்ட் வந்து நமக்கு ரிப்பீட்டடா நமக்கு கிடைக்கும்போது, அது போர் அடிக்காம இருக்கணும். அந்த மாரி ரிவார்ட வந்து நம்ம டிஃபைன் பண்ணணும். மைல்ஸ்டோன் ரிவார்ட்ஸ்னா என்ன அப்படின்னா, நம்ம லாங்கர் டைம் ஆஃப் டியூரேஷன் இந்த ஹேபிட்ஸை ஃபாலோ பண்ணதுக்கு நமக்கு வந்து ரிவார்ட் நமக்கு நாமே கொடுத்துக்கிட்டா, அது வந்து நமக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நம்ம கண்டினியூஸாக மோட்டிவேட்டடாக இருக்கிறதுக்கு இந்த கிஃப்ட் கொடுக்குறது வந்து கிஃப்ட் நமக்கு கொடுத்துக்கிறது வந்து ஹெல்ப் பண்ணும். இது வந்து இப்போ நம்ம ஒரு 7 டேஸ் இந்த ஹேபிட்டை ஃபாலோ பண்ணோன்னா, ஒரு கிஃப்ட் நம்ம கொடுத்துக்கணும். தென் 21 டேஸ் ஃபாலோ பண்ணும்போது அதை விட ஒரு பெட்டர் கிஃப்டாக நமக்கு கொடுத்துக்கணும். தென் 90 டேஸ் ஃபாலோ பண்ணும்போது இன்னும் பெஸ்ட் கிஃப்டாக கொடுத்துக்கணும். எதுக்கு நான் வந்து 21-90 இதெல்லாம் சொல்கிறேன்னா, நான் லாஸ்ட் வீடியோவில் 21-90 ரூல் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். 21 டேஸ் ஒரு ஹேபிட் ஃபாலோ பண்ணும்போது ஹேபிட் ஃபார்ம் ஆகும். தென் 90 டேஸ் நீங்கள் அந்த ஹேபிட்டை ஃபாலோ பண்ணிங்கன்னா அது பெர்மனன்ட் லைஃப் ஸ்டைல் ஆகிடும். ஸோ அதனால தான் நான் 21-90 சொன்னேன் நான் இதில். தென் இந்த மைல்ஸ்டோன் ரிவார்ட்ஸ் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு புது ட்ரெஸ் வாங்கிக்கலாம், புக்ஸ் பர்ச்சேஸ் பண்ணலாம், ஒரு ஷார்ட் ட்ரிப் போகலாம், ஷூஸ், ஹேண்ட்பேக்ஸ் இந்த மாதிரி வாங்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ரிவார்ட் நம்ம கொடுத்துட்டா அது வந்து நமக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அண்ட் வந்து இவ்வளோ தூரம் லாங் டைம் எஃபர்ட் போட்டு நமக்கு வந்து ஒரு அவார்ட் கிடைச்ச ஃபீல் வரும். டெய்லி ரிவார்ட் வந்து ஷார்ட் டேர்ம் மோட்டிவேஷன், மைல்ஸ்டோன் ரிவார்ட் வந்து லாங் டேர்ம் மோட்டிவேஷன். இது 2த்தையும் நம்ம சேர்த்து பண்ணும்போது நம்ம வந்து எப்போவுமே இந்த ஹேபிட்ஸை வந்து நல்லா கண்டினியூஸாக நம்ம பண்ண முடியும். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ தான் இந்த சீரீஸோட லாஸ்ட் பார்ட். இந்த 2026ல் என்னுடைய கோல் எப்படி டிஃபைன் பண்ண போகிறேன்றதையும், அந்த கோலுக்கு என்ன மாதிரி ஹேபிட்ஸ் ஃப்ரேம் பண்ணுறேன், நான் என்னெல்லாம் மோட்டிவேட் பண்ணிக்க போகிறேன் அப்படின்றதும் நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. விரைவில் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.